ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஒருவர் படிக்கலாம். ஐசாயா 53 verse 5. இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு லெந்து காலங்களை எங்களுடைய வாழ்விற்கு தந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினில் துளிர்விடுகின்ற அனுபவங்களுக்கு நேராக நீர் எங்களை வழிநடத்த சித்தம் கொண்டிருப்பதற்காகவும் உம்முடைய கிருபைகளை ஈவாக நீர் எங்களுடைய வாழ்வுக்கு தருகின்றதற்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆண்டினிலும் இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் கிட்டி சேருகின்ற உமக்கு பிரியமான பாதையிலே வழிநடக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து உம்முடைய திருவார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, கடந்த லெந்து காலத்திலே நமது ஆண்டவர் இயேசுவின் ஜெபத்தை குறித்து நாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் சிந்தித்தோம். இந்த லெந்து காலத்திலே நமது ஆண்டவர் இயேசுவின் காயங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தி wounds ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட காயங்கள். இந்த நாளுக்குரிய இந்த திருமுறை பகுதியை நாம் படிக்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு எவ்வண்ணமாக நமக்காக காயங்களை ஏற்றிருக்கின்றார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகினில் நாம் வாழுகின்ற போது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்வினில் பல்வேறு விதமான காயங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்றோம் அல்லது அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை சின்ன பிள்ளைங்கள் அவங்க பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் அப்படி தவழ்ந்து எழும்புகின்ற போது யாருக்குமே காயம் படாமல் பிறந்து எழும்பி பெரிய ஆள் நான் ஆயிட்டேன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட உங்களுடைய பிள்ளைக்கு முதல் ஏற்பட்ட காயம் எது அப்படின்னு கேட்டால் கூட யோசிக்க வேண்டியது இருக்கும். இல்லை, சில பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் ஏற்பட்ட சில காயங்கள் என்பது ஆறாத தழும்புகளைப் போல இன்னைக்கும் அந்த காயத்தை குறித்து நினைத்தால் ஒரு பெரிய ஆகனி அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குகின்ற அனுபவங்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அநேக காயங்களை மக்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு நமக்காக காயங்களை பட்டிருக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக காணுகின்றோம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் சின்ன பிள்ளைங்களானாலும் சரி, வயது முதிர்ந்தவங்க ஆனாலும் சரி, எல்லாருடைய வாழ்வினிலும் காயங்களும் அந்த காயங்கள் சார்ந்த தழும்புகளும் நிறைந்த ஒரு உலக வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற போது நம்மை மீட்க நமது மீட்பராக உலகினில் வந்த ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்வினில் அநேக காயங்களை அவர் பட்டவராக இருக்கின்றார் என்பதை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியும் தொடர்ந்து இந்த லெந்து காலத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தியானங்களும் அதை மையமாக கொண்டதாகவே இருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் திருமறையிலே இருக்கின்ற நூல்களிலே மிகவும் ஒரு பிரதானமான யூனிக் புக். ஒருவேளை நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் அநேகமான அருளுரைகளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நாம் கேட்போம், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வசனங்களிலிருந்து நாம் கேட்போம். அதுபோல வாழ்வினில் அநேக வாக்குத்தத்தங்களையும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலிருந்து நாம் எடுப்போம். ஆனால் அதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய பாடு, மரணம், உயிர்ப்பு இவை அனைத்தும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே நிறைந்திருக்கின்றது. ஆகவே தான் ஒரு இறையியலாளர் இவண்ணமாக கூறுகின்றார், தி ஃபர்ஸ்ட் காஸ்பல் அப்படின்னு சொல்லி ஒன்றை நம்ம சொல்லணும்னு சொன்னால் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்று கூறலாம். ஒருவேளை நம்முடைய கரங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கின்ற 4 நற்செய்தி நூல்கள் எழுதி கரங்களில் கிடைக்கப்பெறுவதற்கு முன்பதாகவே
ஆதி திருச்சபையினுடைய கரங்களிலே இருந்த ஒரு காஸ்பல் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம்தான். ஏன் என்று சொல்லுகின்ற போது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே நாம் படிக்கின்ற போது கந்தாகையினுடைய மந்திரி பிலிப்பியினுடைய ஊழியத்திலே சந்திக்கின்றப்படுகின்ற போது அவர் தன்னுடைய ரதத்தில் இருந்து எதைத்தான் படித்து கொண்டிருந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், that written word of God, the first gospel. ஆகவே பிலிப்பு அவரோடு இணைந்து அவருடைய ஊழியத்திலே நீர் படிப்பது உமக்கு புரிகின்றதா என்று கூறி அவரோடு இணைந்து பேசி எவ்வண்ணமாக ஆண்டவர் இயேசு நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை எடுத்து கூறி அவரை மனம் திரும்புதலின் அனுபவங்களுக்கு நேராக வழிநடத்தி திருமுழுக்கு கொடுத்து அவருடைய தேசத்திற்கு அவரை அனுப்பி வைத்தார். ஆகவே the first gospel என்று சொல்லுகின்ற போது அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினில் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து நிறைந்திருக்கக்கூடிய இறை வார்த்தைகளாகவே இருக்கின்றது. அதோடு இந்த லெந்து காலம் என்று சொல்லுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கின்றது. ஒருவேளை ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு விதமான செலிப்ரேஷன்ஸ் என்பது நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே இருந்தாலும் இந்த லெந்து காலங்கள் என்று சொல்லுவது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கின்ற ஒரு காலம், தற்பரிசோதனை செய்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. ஆகவே தான் நாம் 51வது சங்கீதத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே சங்கீதக்காரன் தன்னை தானே ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு இந்த தியானங்களிலே அல்லது இந்த 40 நாட்களை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வினிலே எல்லா நாட்களிலும் நம்ம ஆலயத்தில் கூடி வர முடியாட்டாலும் இந்த இயேசுவின் காயத்தை குடித்த அல்லது ஏசாயா 53வது அதிகாரத்தை மையமாக கொண்டு நம்முடைய ஆண்டவரின் திருக்காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய காயங்களை தியானம் செய்வோமே ஆனால் நிச்சயமாகவே இந்த லெந்து காலங்கள் நம்முடைய வாழ்விற்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் லெந்து காலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு துளிர் விடுகின்ற காலம். பாவமான இலைகள் துளிர்ந்து அதாவது கீழே விழுந்து புதிய தளிர்கள் நம்முடைய வாழ்வினில் உருவாகுகின்ற ஒரு காலமாக திருச்சபையின் ஒழுங்கிலே இந்த காலங்கள் ஏற்படுத்தி தரப்பட்டதாக இருக்கின்றது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது 4 சர்வன்ட் சாங்ஸ் என்பவைகள் இருக்கின்றது. அதாவது கடவுளை மேசியாவை எவண்ணமாக ஏசாயா தீர்க்கதரிசி புரிந்து கொள்ளுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவரை ஆண்டவருடைய பணியாளாக அவர் புரிந்து கொள்ளுகின்றார். ஒருவேளை ஏசாயா 11 நாம் படிக்கின்ற போது தாவீதின் வேரிலிருந்து துளிர் விடுகின்ற கிளை என்று சொல்லி அவர் இளவரசராக எவண்ணமாக வருவார் என்பதெல்லாம் அங்கு நிறைந்திருந்தாலும் இங்கே கடவுளினுடைய மீட்பின் திட்டத்திலே ஆண்டவர் செயல்படுகின்ற விதம் என்று சொல்லுவது அவர் ஒரு பணியாளராக ஒரு சர்வன்டாக கடவுளுடைய சித்தத்தை செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை தன்னுடைய இந்த 66 அதிகாரங்களுக்குள்ளதாக சிறப்பாக 2 ஐசாயாவிலிருந்து அவர் குறிப்பிடுகிற அதாவது 40வது அதிகாரத்துக்கு பின்பு வருகின்ற வசனங்களிலே அவர் குறிப்பிடுகின்றதை நாம் காணலாம். 4 பாடல்கள் இருக்கின்றது. அதில் கடைசி பாடலை தான் நாம் மையமாக கொண்டு இறைவார்த்தைகளை சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது பாடல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலும் த ஃபர்ஸ்ட் சர்வன்ட் சாங் என்பது இடம்பெறுகின்றது. 49வது அதிகாரத்தின் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே 2வது சர்வன்ட் சாங் பாடுபடும் தாசனினுடைய 2வது பாடல் இடம்பெறுகின்றதாக இருக்கின்றது. 3வது பாடல் ஏசாயா 50வது அதிகாரத்தின் 4 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே அது இடம்பெறுகின்றது. 4வது பாடல் 52வது அதிகாரத்தின் 13வது வசனம் முதல் 53வது அதிகாரத்தின் 12வது வசனம் வரையிலும் இடம்பெறுகின்றதாக இருக்கின்றது. இந்த 4 பாடல்களையும் நாம் ஒருமித்து படித்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அழைப்பு, அவருடைய பணியிலே அவரை ஏற்படுத்துகின்ற விதம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவர் தன்னையே முழுமையாக ஆண்டவருக்காக அதாவது மீட்பின் திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கையளிக்கின்ற சூழல் என்பவைகள் எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அவனமாக தன்னுடைய தாயின் வயிற்றினில் உற்பத்தி ஆவதற்கு முன்பதாகவே அவரை அறிந்து பெயர் சொல்லி அழைத்து அவருடைய தாசனாக அவர் எவனமாக செயல்படுவார் என்பவைகள் எல்லாம் ஆண்டவர் முன்னுரைத்த ஒரு அனுபவமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு ஒரு குற்றவாளியை போல சிலுவையில் அறையப்படுவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தத்ரூபமாக
ஒவ்வொரு வசனத்தையும் 53வது அதிகாரத்தில் நீங்கள் படிங்க. அதே போல் சங்கீதம் 22 படிங்க. இந்த நாட்களில் 700 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு நடக்க வேண்டிய காரியத்தை அப்படியே டீட்டெயிலாக கூறியதை போல இறை வார்த்தைகளிலே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எடுத்து கூறியிருக்கக்கூடிய காரியங்களை நாம் காண முடியும். அதில் முக்கியமான ஒன்று என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு காயப்பட்டார் என்று சொல்லுகின்றது சிந்தனைக்கு உகந்ததாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை இந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி அன்று கல்வாரி சிலுவையிலே அடைந்த அவருடைய பாடு மரணத்தை குறித்து சிறப்பாக நாம் சிந்திப்போம். எனினும் இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காயங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒருவேளை மனிதர்களாகிய நமக்கு சின்ன பிள்ளையிலிருந்து ஃபீபிள் பர்சன், அதாவது தாங்களே தங்களுக்கான காரியங்களை செய்து கொள்ள இயலாது இருக்கக்கூடிய நேரத்தில் விழுந்து விழுந்து எழுந்து தவழ்ந்து தவழ்ந்து அநேக காயங்களை நாம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். பட் த ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை மிகுந்த ஆண்டவர் தன்னில் தானே எவண்ணமாக காயப்பெற முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளதாக எழலாம். எனினும் இங்கே ஒரு பாடுபடும் தாசனாக ஆண்டவர் தன்னை தாழ்த்தி, சிறியவராக ஆண்டவர் தன்னை தாழ்த்தி அல்லது தன்னை மாற்றி இந்த மனுக்குல வாழ்வினிலே அவர் பங்கு பெறுகின்ற போது மனிதர்களாகிய நாம் எவண்ணமாக காயங்களை வாழ்விலே பெறுகின்றோமோ, we are wounded many a time. அதே போல ஆண்டவரும் விதிவிலக்கானவராக அல்லாமல் அவரும் wounded பர்சனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். அவர் தொடர்ந்து செயல்படுகின்றார் என்பவைகளெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இங்கே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இந்த காயம் எத்தகையது என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது 3வது வசனத்திலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று ஏசாயா தீர்க்கன் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த 3வது வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி வலியுறுத்தி சொல்லுகின்ற காரியம், ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட காயம் என்பது அவரை நிராகரித்தல் அல்லது அவரை புறக்கணித்ததனால் உண்டாகுகின்ற ஒரு காயமாக இருக்கின்றது. தி wound of rejection என்பது அங்கே வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நமக்கு தோணலாம், கால் நடந்து போகிறோம், திடீர்னு கல்லில் கால் தட்டுப்பட்டு ப்ளீடிங் ஆயிட்டுன்னு சொன்னால் நாம் காயப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற ஒன்றாகலாம். அல்லது கூர்மையான ஆயுதங்கள் அல்லது கூர்மையான பொருட்கள், கத்தி என்னதாவது வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக காயப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் கூறலாம். ஆனால் அதுக்கு இணையான ஒரு காயம் என்பது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்விலே உண்டாக முடியும், அல்லது அந்த காயங்களை நாம் அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அது என்னவென்று சொன்னால் சரீர ரீதியான ஒரு காயம் அல்ல, மாறாக இமோஷனலான ஒரு காயம் என்பது நம்முடைய வாழ்வினிலே இருக்கின்றது. ஆகவே தான் மனிதர்களாகிய நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கின்ற முக்கூறுகளை உடையவர்களாக இருக்கின்ற போது இந்த காயங்கள் என்று சொல்லுவது நம்முடைய அகத்தினிலும் ஏற்படுகின்ற காயங்களாக இருக்கின்றது. ஒருவேளை தமிழில் சொல்லும்போது தீயினார் சுட்டப்புண் ஆறும் ஆறாதே உள்ள நாவினார் சுட்ட வடு இல்லை. தீயினால ஒரு காயம் உண்டாயிட்டுன்னு சொன்னால் கூட அது ஆறி போயிடும், ஆனால் அதுக்கு மேலே அதுக்கூட தழும்பு லேசாக தெரியும். ஆனால் நாவினால் ஏற்பட்ட காயம் என்ன செய்யாது, ஒரு நாளும் ஆறாது அப்படின்னு சொல்லுகின்ற தமிழ் பாரம்பரியம் எல்லாம் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற போது அநேக காயங்கள் நம்முடைய வாழ்வினிலே உண்டாகின்றது. அதாவது வெளிப்படையான சரீர ரீதியான காயங்களை விடவும் மன ரீதியான அல்லது இமோஷனலாக நம்முடைய வாழ்வில் உண்டாகின்ற காயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் தனிப்பட்ட விதத்தில் உட்கார்ந்து நம்ம பேசணும்னு சொன்னால் எவண்ணமாக சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் காயப்படுகின்றார்கள், இளைஞர்கள் தங்களுடைய வாழ்விலே எவண்ணமாக காயப்படுகின்றார்கள், முதுமையிலே அல்லது குடும்ப வாழ்வினிலே கணவன் மனைவி கிடையே எவண்ணமாக காயங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லைன்னு சொன்னால் கல்யாணம் ஆன முதல் நாள் நடந்த சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் கூட ஆறாத தழும்புகளை போல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் அநேக நேரங்களிலே மக்களுடைய வாழ்விலே நாம் உணர்கின்றவர்களாக இருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வரும்போது
இந்த ஊன்ஸ் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறதுனால அது திரும்பவும் பெரிய பெரிய பிரச்சனைகளை அவருடைய வாழ்வினிலே கொண்டு வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் அநேக நேரங்களிலே நாம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதே தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியும் கூறுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் 1வது அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் மக்கள் ஜனக்கூட்டமாக அவர்கள் காயப்பட்டு நிற்கக்கூடிய அனுபவத்தை குறித்து ஏசாயா தீர்க்கன் கூறுகின்றதை நாம் காண முடியும். சிறப்பாக நாம் படித்தோம் என்று சொன்னால், ஏசாயா 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில், அதாவது 5வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற போது, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சமுமாய் இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகம் இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது, உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது என்று சொல்லி முழு தேசமும் அண்டர் சிக்னஸ் ஆர் wounded என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய இறைவாக்குரையை 1வது அதிகாரத்திலேயே துவங்குகின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக மீட்பராக இந்த உலகினில் ஆண்டவர் கடந்து வருகின்ற போது அவரும் தன்னில் தானே காயப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் நாம் வருகின்ற போதும் அங்கும் ஆறா தழும்புகளோடு அல்லது புண்களோடு அல்லது wounded எக்ஸ்பீரியன்ஸோடு இறைமக்கள் கடந்து செல்கின்ற அனுபவங்களை குறித்து ஏசாயா தீர்க்கன், அதாவது எரேமியா தீர்க்கதரிசியும் அங்கே எடுத்து கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே அதாவது ஏசாயா 53:3 நாம் படிக்கின்ற போது, நம்முடைய ஆண்டவர் இயேசு காயப்பட்டார் என்று சொல்லுகின்ற போது, அவருடைய காயம் என்று சொல்லுவது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டதினால் உண்டாகுகின்ற ஒரு காயம். மனுஷராக இந்த உலகினில் கடந்து வந்த ஆண்டவர் மனிதரால் புறக்கணிக்கப்படுகின்ற போது அவரால் உண்டாகுகின்ற காயத்தை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை பெற்றோர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எவ்வளமாக சின்ன பிள்ளையில தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் சீராட்டி பாராட்டி எவ்வளவு தியாகங்களை செய்து அவர்களை நாங்கள் வளர்த்தோம், முதுமையிலே வருகின்ற போது எங்களை நிராகரிக்கின்றார்கள், கைவிடுகின்றார்கள், அல்லது ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு சேர்க்குறாங்க. ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் நம்ம பேசணும்னு சொன்னால் they will share their wounded experience, ஏன் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற அனுபவங்களை எல்லாம் நாம் காண்கின்றோம். ஒருவேளை வாழ்வின் சூழலில் நிறைய பேர் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கலாம், பட் many of the people, அநேகர் கைவிடப்பட்ட நிலைமைகளில் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையினில் இருப்பது அவருடைய வாழ்வினில் அவர்கள் அனுபவிக்கின்ற ஆறா துயரங்கள் அல்லது அவர்களுடைய wounded எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவதை நாம் அவருடைய வாழ்வின் மூலமாக அறிய முடியும். அதைத்தான் யோவான் நற்செய்தியின் உள்ளே நாம் படிக்கின்ற போது 1வது அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் இயேசு எவ்வண்ணமாக நிராகரிக்கப்பட்டார் என்பதை குறித்து கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஜான் சாப்டர் 1:9, உலகத்திலே அதாவது 10வது வசனம், அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை அடுத்தது லூக்கா 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு தன்னுடைய நாசரேத்தூர் மேனிஃபெஸ்டோ, அதாவது நாசரேத்தூர் அறிக்கையை நாசரேத்தூர் ஜபாலயத்திலே ஆண்டவர் எடுத்து கூறுகின்ற போது இறைமக்கள் அனைவரும் ஆவலோடு ஆச்சரியப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்கின்ற போது அவர் செங்குத்தான ஒரு மலையில நின்றுட்டு நீ செத்து போன்னு சொல்லி தள்ளி விடுவதற்கு அவர்கள் முற்படுகின்ற போது ஆண்டவர் அவருடைய கரங்களில் இருந்து தப்பி போனார் என்று லூக்கா 4வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். அவருடைய சொந்த ஜனம், where he was born and brought up and where they witnessed who he is and who his family and எல்லா காரியங்களையும் அறிந்த ஒரு சமூகத்தின் நடுவினிலே ஆண்டவர் நிராகரிக்கப்படுகின்றவராக இருந்தார், புறக்கணிக்கப்படுகின்றவராக அவர் இருந்ததை காண்கின்றோம். ஏன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருடைய தன்மை அல்லது அவருடைய ரூபம் என்று சொல்லுவது அங்கே ஏசாயா தீர்க்கன் கூறுகின்ற காரியமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 53:2 நாம் படிக்கின்ற போது, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடுகிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. That's why we rejected him. ஆக ஆண்டவர் நமக்காக
அந்த கேடு அடைந்தவராக இருக்கின்றார். கடவுளைப் போல அவர் அதரிசனமான தேவன், ஒளிமயமானவர். அவர் மனுஷ ரூபமாக வந்தார்னு சொன்னால் அவரை போல அழகானவர் ஒருவர் இல்லை என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கின்ற ஆண்டவரை, என் நேசரை போல் அழகுள்ளவர் ஒருவரும் இல்லை என்று நாம் பாடல்களை எல்லாம் பாடுகின்றோம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி wounded கிரைஸ்ட தன்னுடைய திருக்காட்சியின் முன்பதாக நிறுத்துகின்ற போது அவருடைய தி ஹாரிஃபையிங் நேச்சர் ஆர் த இமேஜ் ஆஃப் காட் என்பதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி காணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அவர் பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் கூட பின்வாங்கி விடுகின்ற நிலைமையினில் கூட அவர் அந்த அளவிற்கு அவருடைய ரூபம் என்பது சிதைக்கப்பட்ட ஒன்றாக, அல்லது அவருடைய காயம் என்பது அத்தகைய கொடூரமான ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த லெந்து காலம் ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பி வர சொல்லுது. ஆகவே அவருடைய காயங்களை நாம் பார்க்கின்ற போது அதரிசனமான தேவன் எங்கே மனுஷ ரூபமாக மாறிய போது நாம் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷரை சிருஷ்டித்தவர் இங்கே அவர் மனுஷ ரூபமாக மாறுகின்ற போது அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது அவருடைய காயம் எவ்வளவு கொடூரமான காயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த லெந்து காலத்திலே ஆண்டவர் நமக்காக பட்டிருக்கக்கூடிய இந்த காயத்தை கொண்டு நாம் அவரை புறக்கணிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது நம்முடைய வாழ்வினில் அவரை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா? ரிஜெக்ஷனுக்கு ஆப்போசிட் என்னது? அக்செப்டன்ஸ். ஆக ஆண்டவர் இங்கே இந்த லெந்து காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்திலிருந்து பாடுபடும் தாசனுடைய அனுபவத்தை கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இறை காயங்களை நாம் சிந்திக்கின்ற போது, ஆர் வி ரிஜெக்டிங் தி wounded Christ or we are ready to accept தி wounded Christ? நமக்காக காயப்பட்டு நிற்கின்ற இயேசுவை நாம் புறந்தள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது ஆண்டவரே நீர் எனக்காக காயப்பட்டீர், உம்மையின் என்னுடைய வாழ்வினிலே நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், உம்மண்டை நான் மனம் திரும்புகின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக நாம் வழிநடத்தப்படுகின்றோமா என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே 4வது வசனத்திலே ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று கூறுகின்றார். அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவின் காயங்கள் வெளிப்படுத்துவது அவருடைய பாடுகளுக்கு அடுத்த காயங்களாக இருக்கின்றது. ஒருவேளை கல்வாரி சிலுவையில் மரணம் அப்படின்னு சொல்லுகின்றது எளிதான ஒரு மரணம் அல்ல. நம்முடைய காலில் எதிர்பாராமல் கல்லு தட்டின ஒரு காயம் அல்ல, அல்லது எதிர்பாராத விதமாக காய்கறி வெட்டும்போது கத்திப்பட்ட ஒரு காயம் அல்ல. மாறாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவருக்கு காயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம பாட்டில் பாடுறோம், 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே. நீங்கள் நிறைய இதில் சர்ச் பண்ண எல்லாம் தி wounds of ஜீசஸ்னோன்னு 5 wounds of ஜீசஸ் அப்படின்ட்டு உள்ளதை சொல்லுவாங்க. அவருடைய கரங்களிலே 2 கரங்களிலும் 2 ஆணிகளால் கடாவப்பட்ட காயங்கள், அவருடைய 2 கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்ட காயங்கள், 4 விழாவில் த ஸ்பியர்ஸ் குத்துன ஒரு காயம், 5 மெயின் காயம். ஆனால் அவருடைய சிரசில் முள்முடி வைத்து அதை அடித்து அதனால் ஏற்பட்ட காயம், அவருடைய முகத்திலே அவர்கள் குத்தியதினால் ஏற்பட்ட காயங்கள், அவருடைய முதுகில் சாட்டையை கொண்டு அடித்ததினால உழுகிறவனுடைய நிலம் போல அவருடைய முதுகு ஆக்கப்பட்ட காயங்கள், அவருடைய உச்சந்தலை முதல் பாதங்களில், அதாவது இரவு முழுவதும் அவர் நடந்த அங்குமிங்கும் அலக்களிக்கப்பட்ட சூழ்நிலைகள், இன்னும் கல்வாரி சிலுவைக்கு நடத்தப்பட்ட விதம், இவைகளெல்லாம் இரத்தம் வடிய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் ஆண்டவருடைய சரீரம் முழுவதும் காயப்படுத்தப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது. அது பாடுபட்ட ஒரு சரீரம், அந்த பாடுகளினால் உண்டான ஒரு காயம். ஒருவேளை நம்ம சைக்கிள் ஓட்டி படிக்கும்போது, மோட்டார் சைக்கிள் ஓட்டி படிக்கும்போது கீழே விழுந்துறதுனால ஏற்படுகின்ற காயங்கள், அதனால் ஏற்படுகின்ற வலிகள், அல்லது சின்ன பிள்ளைங்க சுடுதண்ணியை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஏற்படுகின்ற காயங்கள், அல்லது தீயை தொட்டு பார்த்து விளையாடுறதுனால உண்டாகின்ற காயங்கள், இவைகளெல்லாம் வடுக்களாக இருப்பது போல, பாடுகளாக இருப்பதை போல இங்கே ஆண்டவர் இயேசு சிலுவை பாடுகளின் வாயிலாக தன்னை காயப்படுத்துவதற்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவரை
விருப்பப்பட்டு, அதாவது நமக்கான ஒரு இடத்துல ஆண்டவர் நின்று பாடுபடுகின்றவராக இருக்கின்றார். அதனால் அவருடைய வாழ்வினிலே உண்டாகுகின்ற காயங்களாக இருக்கின்றது. கடைசியாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே 5வது வசனத்திலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரமான காயம் அவருடைய காயம் இல்லையா? பாடு அவருக்கு உண்டானது எதனால? நம்முடைய பாவங்களினால் அவர் பாடுபடுகின்றவராக, அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நம்ம சின்ன சின்ன பாவங்களை செய்யும்போது ஆண்டவர் இன்னும் என்ன செய்யப்படுகின்றார்? காயப்பட்டு கொண்டே இருக்கின்றார். ஆனால் இந்த காயங்களிலிருந்து அல்லது இந்த பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பு தருகின்ற விதமாக, அல்லது பாவத்திற்கு பரிகாரமாக ஆண்டவர் இயேசு இங்கே காயப்படுகின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் 5வது வசனத்தின் முதல் பகுதியிலே நாம் படிக்கின்றோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 6வது வசனத்திலிருந்து வருகின்ற போது அங்கே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம், ஆனால் ஆண்டவரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆக பரிகாரமாக, பாவ பரிகாரமாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னுடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆக இந்த லெந்து காலத்திலே அல்லது இந்த சாம்பர் புதன் நாளினிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நம்முடைய வாழ்வினை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். சிறப்பாக 10வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது. லைக் எ பேண்ட் ஆஃபரிங். ஒருவேளை இன்னைக்கு சாம்பர் புதன், பொதுவாக நம்ம குருத்தோலையை எரித்து நெத்தியில் சாம்பலாக போட்டு கொடுறத சொல்லுவோம். ஆனால் ஏசாயா 53 சொல்லுகின்றது, ஆண்டவர் இயேசு தன்னை தகன பலியாக ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சாம்பல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஆடு பலிபீடத்தில் பலியிடப்பட்டு அது தகனிக்கப்பட்ட பின்பு வருகின்ற ஒரு சாம்பல்னு சொன்னால் அது எவ்வளவு விலையேற பெற்றது, அதனுடைய கிரயம் என்ன, அவைகளெல்லாம் ஆண்டவருடைய இந்த காயத்திற்குள்ளதாக நிறைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சாம்பல் புதனாக இந்த நாளினை நாம் கருதுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த லெந்து காலம் ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட காயங்களின் வேல்யூ என்பது உயர்வான ஒன்றாக இருக்கும். அது நிச்சயமாக அவருடைய திரு சமூகத்திற்கு நேராக நம்மை திரும்பி வர செய்து அவருடைய பாதையிலே நடப்பதற்கு நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கும். அத்தகைய கிருபைகளை, நன்மைகளை ஆண்டவர் இந்த லெந்து காலத்திலே நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தந்து இன்னும் அதிகமாக ஆண்டவர் நமக்காக பட்ட காயங்களை தியானிக்கவும் அவருக்கு பிரியமான பாதையிலே இந்த லெந்து காலத்திலே நாம் வழி நடக்கவும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். தொடர்ந்து நாம் அனைவரும்